மனைவி சிஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றேன், உங்களுடைய கணவனார நீங்க பாதுகாக்கணும்னா வேதம் சொல்லுகிறது, இரவிலும் உன் விளக்கு அணையாதிருப்பதாக. ஆமென். ஒரு உண்மையாய் புத்தியுள்ள ஒரு மனைவி, நல்ல வீட்டை கட்டுகிற மனைவி, எல்லாரும் எழும்புறதற்கு முன்னாடி எழும்புகிறாள், அதிகாலையிலே எழுந்து. அதே போல ஒரு நல்ல மனைவி அவங்க இரவு தூங்கும் போது எல்லாரையும் தூங்க வச்சிட்டு சொல்லுங்க தூங்குவாங்க. இதுக்கு சில நேரத்தில் சில கணவனார் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தூக்கம் வரல, நான் அங்க இருக்கிறேன், நான் இங்க இருக்கிறேன், நான் கொஞ்சம் வேலை இருக்குது. நான் சொல்றேன், முடியுமான்னு தெரியல. நீங்க ஒருவேளை காலையில எழும்பி ஏதாவது மத்தியான நேரம் நீங்க வேலைக்கு போகலன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, உங்க கூட நானும் கேட்கல. ஹலோ, என்ன நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது வாய். வா பாஸ்டர் என்ன சொல்றீங்க, அவரோட விழிச்சிருக்கிறதுக்கா? அவரோட அதெல்லாம் முடியாது, எனக்கு தூங்க வேண்டாமா, எனக்கு தூங்க வேண்டாமா. சிலருக்கு யாரையுமே பார்க்க மாட்டாங்க. பிள்ளைங்க என்ன பண்றாங்க, பிள்ளைங்க தூங்குனாங்களா, பிள்ளைங்களை பார்த்துட்டாங்களா, எதுவுமே இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி டைனிங் டேபிள் மேல வச்சுட்டு அவ்வளவுதான், வந்த 2-3 நிமிஷத்துல கொரட்டை சத்தம் மட்டும்தான் கேட்கும். யார் தூங்குனா எனக்கு என்ன, வேணும்னா தூங்கு, வேணான்னா போய் உட்காரு, நான் என்ன பண்ண முடியும், ராக்கோலிங்களை வச்சுட்டு நான் என்ன செய்வது அப்படின்னு சிலர் ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், வேதத்தின்படி கண்டிப்பாக இது செல்லுபடியே ஆகாது. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, வேதத்தின்படி ஆண்டவர் ஒரு ஸ்திரீக்கு கொடுத்திருக்கிற வேலை என்ன அப்படின்னு சொன்னா, இரவிலும் அவள் விளக்கு என்னவா இருக்குமாமா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எரிஞ்சிட்டே இருக்குமாமா, உள்ளுக்குள்ள படப்படன்னு அடிச்சுட்டே இருக்குமாமா. ஆனா நம்ம ஆட்களுக்கு படப்படன்னு அடிக்கிறதுக்கு இல்ல, இடியே நடுவீட்டில் விழுந்தாலுமே அவங்க தூக்கத்தை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க. அப்படியா எப்பா, நேற்றைக்கு நைட்டு இங்க இருக்கிற பனை மரத்தின் மேல இடி விழுந்துச்சு தெரியுமா? அப்படியா, எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க, எனக்கு என்னமோ லைட்டா ஒரு சொப்பனத்துல ஒரு பனைமரம் சாஞ்சது மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்வாங்க. அப்போ சிலருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவ்வளவுதான், படுத்தாச்சா எதுவுமே தெரியாது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படி இருப்பீர்களே ஆனால் அந்த கிருபை ஆண்டவரிடத்துல கேளுங்க. இல்லைன்னா நிச்சயமா சொல்றேன், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கவே முடியாது. இந்த மனைவியானவள், தாயானவள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாத்தையும் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கையினால் அந்த வீட்டை என்ன பண்றாளாமா. அப்போ ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய, ஒரு குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய, ஒரு கணவனாரை பாதுகாக்கக்கூடிய, ஒரு பிள்ளையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் யார் கையில கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மனைவியினுடைய கையில கொடுத்திருக்கிறார், சிஸ்டருடைய கையில கொடுத்திருக்கிறார். நீங்க ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. பாருங்க, நீங்க இன்னைக்கு சொல்லிட்டீங்கல்ல, நான் இப்ப நினைக்கிறேன், எனக்கும் உடம்பு தானே, உண்மையிலே சிஸ்டர்ஸுக்கும் உடம்பு தானே இருக்குது, அவங்களுக்கும் தூங்க டயர்டா இருக்காதா? இப்ப நான் சொல்றேன், 10 மணிக்கு இன்னைக்கு படுத்துடலாங்க, நம்ம இல்ல 9:30க்கு இன்னைக்கு படுத்துடலாங்க அப்படின்னு ஒரு பிளான் போட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, சில கணவனார் எங்க வாங்க சாப்பிட வாங்குங்க, எங்க வாங்க சாப்பிட வாங்குங்க, எங்க வாங்க சாப்பிட வாங்க, சில வரவே மாட்டாங்க. பாருங்களேன், எங்க நைட்டு ஃபேமிலி பிரேயர் பண்ணிட்டு படுக்கலாம் வாங்கங்க, இவருக்கு வேலை, நீ பண்ணு, நீ சாப்பிடு, நீ பண்ணு. இப்படிப்பட்ட கணவனாரை வச்சு எங்க தூங்காம இருக்கிறது? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ இப்படி ஆண்கள், இப்ப பிரதர்ஸ் நீங்க கோஆபரேட் பண்ணலன்னு வைங்களேன், அவ்வளவுதான். நீங்க எப்படி உங்க பரிசுத்தத்தை பாதுகாக்க முடியும்? அப்போ பரிசுத்தத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் முதல்ல என்ன விரும்பக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் தனிமையை விரும்புகிறவனாய் அல்ல. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஜெபிக்கலாமா? எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே, என்னுடைய இது எல்லாம் எப்படி இருக்கட்டும்னா வெளியரங்கமா இருக்கட்டும். ஆமென். போன்ல இருக்கிற தேவையில்லாத லாக்க நீங்க என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய லிஸ்ட்லயே வருவீங்க. ஹலோ, கேட்கல? என்னைக்கு உங்களுடைய போன்ல லவுட் ஸ்பீக்கர்ல பேசினா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களை பரிசுத்தவானே நம்ப முடியும்.
இந்த சிலர் போனை இப்படி வச்சுட்டு ஏதாவது ஒரு கால் வந்தா மட்டும் இந்த பெருவிரல் மட்டும் இந்த இடத்துக்கு போகும். எதுக்கு? ஹலோ, எதுக்கு? சைலண்ட்டுக்கு இல்ல, இந்த ஸ்பீக்கர் சில டைம் நம்மளை ஏமாத்திடும். இந்த ஸ்பீக்கர் சில டைம் நம்மளை சிக்கல்ல மாட்டி விட்டுரும். என்ன அப்படின்னா, இது காதுக்குள்ள வச்சாலும் சில நேரத்தில் ஸ்பீக்கர் கொஞ்சம் வெயிட்டா இருந்தா பக்கத்துல என்ன பண்ணும், கேட்கும். அதனால இந்த நொண்டிகையை வச்சுட்டு இந்த பெருவிரலை வச்சுட்டு அப்படியே வால்யூமை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே குறைச்சிக்குவாங்க. ஏன்னா நான் பேசுறது யாருக்கு கேட்க கூடாதாமா, பக்கத்துல கேட்க கூடாதாமா. ஏதோ ஒரு தேர்ட் பர்சன், ஒரு மூணாவது நபருக்கு உங்களுடைய சில ரகசியங்கள் தெரியக்கூடாதுன்றதுக்காக நீங்க போன்ல கம்மி பண்ண. ஆனா கணவனாருக்கே தெரியக்கூடாது, மனைவிக்கே தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சா எப்படி? எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கஷ்டம். நான்